இன்னைக்கு மார்கழி 12வது நாள் 12வது பாசுரம் திருப்பாவை. ஆமாம், அதுக்கு வந்து நெய்வேத்திய ஆண்டாளுக்கு வெண்பொங்கல். அது இருந்தாலும் வெள்ளிக்கிழமையா இருக்கனால அது ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் சொன்னீங்களே கறவைகள் அப்படியே பால் இப்படி ஓடு ரோட்டில் பாலாறு மாதிரி அப்படி ஓடும், அதனால இன்னைக்கு பால் கொழுக்கட்டை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பால் கொழுக்கட்டை. ஓகே. அதுக்கு வந்து கோதுமை எடுத்து வச்சிருக்கேன். ஆக்சுவலாக பால் கொழுக்கட்டை பண்ணுறதுனா பச்சரிசி ஊற வச்சு நல்லா ஊற வச்சு அரைச்சிட்டு பண்ணலாம். இப்போ திடீர்னு பண்ணணும் அப்படின்னா அதுக்காக அது கோதுமை எடுத்து வச்சிருக்கேன். கோதுமை 1 கப்பு, அதோட கொஞ்சம் கூட வந்து வெல்லம் 1.25 கப்பு வெல்லம், பால் வந்து 2 கப் எடுத்துருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய், பச்சை கற்பூரம். என்ன பண்ணணும்னா கோதுமையை ஃபர்ஸ்ட் நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்துன்ட்டு வெள்ளை கரையை விட்டு வடிகட்டிட்டு அதில் போட்டு உருட்டிட்டு பாலை காய்ச்சி போட்டுற வேண்டியது. சிம்பிளான கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை. அதில் போட்டு நல்லா வறுத்துக்கணும். வறுத்துக்கிறேன், சிவக்க வறுத்துக்கணும். வெல்லம் போட்டுட்டு கொஞ்சமாக ஜலம் விட்டு இதுக்கு கரைஞ்சோடனே வெல்லம் கரைஞ்சோடனே வடிகட்டிட்டு இந்த வறுத்த மாவை போட்டு உருட்டிடுவேன். ஓகே. எப்படி நல்லா சிவப்பாக வறுத்துட்டுருக்கேன்னா இந்த நம்ம எடுத்துட்டேன். இப்போ இங்கே வந்து வெல்லம் வடிகட்டிட்டேன். இந்த வெள்ளை ஜலத்தில் அதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய், அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து ஏலக்காய், பச்சை கற்பூரம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்த மாவு இருக்கு இல்லையா, அதையும் போட்டு நல்லா கிண்டுறேன். நம்ம அந்த கொழக்கட்டை மாவெல்லாம் கிண்டுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். 1க்கு அரை ஜலம் வச்சுட்டு அது அப்படியே வந்து மாவு போட்டோன்னே நல்லா கெட்டியாயிடும். சப்போஸ் கெட்டியாக ஜலம் ஜாஸ்தியாக இருந்து பயப்பட வேண்டாம். அடுப்பில் வச்சு திருப்பி 2 கிண்டு கிண்டினா நல்லா கெட்டியாயிடும். அப்புறம் கையில் இப்படி கொஞ்சம் நெய் தட வேண்டும், உருண்டை உருட்டிடணும். இந்த மாதிரி அடுப்பில் வேக வச்சிடணும். அதை இந்த மாதிரி வேக வச்சுட்டு இங்கே வந்து பால் வச்சிருக்கேன் பாரு இந்த அடுப்பில். உருட்டின்ட்டு கொஞ்சம் வேக வைக்கிறேன் 5 நிமிஷம். இந்த பால் நல்லா கொதிக்கிறது கெத்திப்பாங்க. கொஞ்சோண்டு குங்குமப்பூ போட்டேன், துளியோண்டு இந்த பாலுக்கு கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டேன். ஒட்டில் பாருங்க. திருப்பாவை பாசுரம் 12. கனைத்திளங்கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நினைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஒரு மோனையிலையும் ஒரு கதை சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். கனைத்து நினைத்து நனைத்து பனித்தலை சினத்து மனத்துக்கு இனித்தான் அனைத்து அப்படின்னு 8 மோனை இருக்கும். 8லையும் கதை இருக்கு. உட்காந்து பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா இன்னைக்கு கூட பேசலாம் அந்த பாசுரத்தை பற்றி. அந்த தோழியோட அண்ணன் வந்து எருமை பால் இருக்குல்ல, அந்த பாலை வந்து கறக்காம வெளியே போயிட்டான். அந்த எருமையை வந்து கட்டியிருக்கு, கன்று வந்து பக்கத்துல கட்டியிருக்கு. இந்த கன்றை பார்த்து அந்த எருமைக்கு வந்து மடியிலேருந்து பால் சுரந்து பால் அப்படியே வழிஞ்சு அவன் வீட்டு வாசல் வழியாக போய் அந்த கண்ணுக்குட்டிக்கு அந்த பால் போகிறது. அந்த கண்ணுக்குட்டி அந்த பாலை இன்னைக்கு சாப்பிட்டுருக்கு. இப்பேற்பட்ட நற்செல்வனுடைய தங்கையே எருமை பாலை கறக்காம எங்கேயோ போயிட்டான். அவனை வந்து நற்செல்வன் அப்படின்னு போட்டிருக்கான். மேலோட்டம் பார்க்கும்போது என்ன இவனை போய் நற்செல்வன் சொல்லாலே, வேலை செய்யாம போயிட்டானே அப்படின்னு தோணும் நமக்கு. அது வந்து ஏன் அவனை வந்து நற்செல்வன் இந்த இடத்துல சொல்றான்? அவன் எங்க போயிருக்கான் அப்படின்னா பெருமாள் கைங்கரியத்துக்கு போயிருக்கான். ஒருத்தனுக்கு வந்து 3 கடமை உண்டு. ஒன்று வந்து பாகவத கைங்கரியம், 2 வந்து பகவத கைங்கரியம், அதுக்கடுத்து லௌகி கைங்கரியம். இது 3மே பண்ணி தான் ஆகணும். ஆனால் ப்ரிஃபரன்ஸ் சொல்கிறான் ஆண்டாள். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுக்கணும்? பக்தர்களுக்கு, அதுக்கப்புறமா பகவானுக்கு, அதுக்கப்புறமா நாம லௌகிக்கம். எருமை பால் தானே சொல்லிருக்கான். கனைத் இளங்கற்றெருமை அப்படின்னா என்ன அர்த்தம்? பசு ஆல்ரெடி கறந்துட்டான், பசுப்பாலை ஏற்கனவே கறந்துட்டான். அந்த பசுப்பாலை கறந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு போயிட்டான். இது ஃபஸ்ட்டு வந்து பசுப்பாலை கறந்தது வந்து பாகவத கைங்கரியம். ஏன்னா அந்த பசு வந்து பெருமாள்கிட்டே எப்பவுமே இருக்கும். அது பெருமாளுடைய திருவடியிலே இருக்குமே பசு. பசு வந்து பாகவத கைங்கரியம், பக்தர்கள் கைங்கரியம். அதை கறந்து பெருமாளுக்கு அமுது செய்ய போயிட்டான். அது வந்து பகவான் கைங்கரியம். அதை முடிச்சுட்டு எருமை பாலுக்கு வருவான். எருமை பால் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்.
காஃபி டீக்கு யூஸ் பண்ணுவோம். லௌகீக கைங்கரியம் அது வந்து 3வது ப்ரிஃபரன்ஸ். அது மாதிரி நம்மளுடைய கடமைகளை வந்து சரிவர அந்த வரிசை கிரமமாக பண்ணுறவன் அதனால நற்செல்வன் அப்படின்னு சொல்லுவான். இந்த நற்செல்வன் அப்படின்னா ஒரு சமஸ்கிருத வார்த்தையுடைய டிரான்ஸ்லேஷன். சமஸ்கிருத வார்த்தை என்ன தெரியுமா? லக்ஷ்மணஹா. லக்ஷ்மியோட சர்வ லக்ஷணமும் சர்வ சம்பந்தமும் கொண்டவன் இந்த லக்ஷ்மணன். லக்ஷ்மணங்கிறது வந்து வடமொழி சொல் இல்லையா? அதுக்கு தமிழில் வந்து மொழி பெயர்த்தோம் அப்படின்னா தமிழில் அதுக்கு பேர் வந்து நற்செல்வன். செல்வன் லக்ஷ்மணன் வந்து பணக்காரனா? செல்வன் அப்படின்னு சொல்கிறது வந்து சதா சர்வ காலமும் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறவன நற்செல்வன் அப்படின்னு சொல்லுவான். லக்ஷ்மி சம்பந்தம் உடையவன், கைங்கரிய ஸ்ரீ. அடுத்த வரியில பனி தலை வீழ நீ வாசல் கடை பற்றி. வாசல் கடை வாசல் கடை அப்படின்னா ஒரு கம்பு இருக்கும், மேலே வந்து பனி தலையில் விழாம ஒரு ஷீட் மாதிரி ஒன்று போட்டிருக்கா, பந்தல். அதுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு கம்பு இருக்கும், அதான் வந்து வாசல் கடை. இந்த வாசல் கடை கம்பை பிடிச்சின்னு நிற்கிறாளாம். ஏன்னா அந்த ஆற்றுல வந்து 3 வெள்ளம். ஒன்று வந்து இந்த நற்செல்வன் வந்து எருமை பாலை கறக்காமல் போயிட்டான், அதனால காலில் வந்து பால் வெள்ளம் ஓடின்னு இருக்கு. மேலே வந்து பனி தலையில் கொட்டுறது பனி வெள்ளம். இவன் 3வது பக்தி மார்க்கத்தில் இவ படுத்துன்னு இருக்கா, அவ வந்து பக்தி வெள்ளத்தில் இருக்கா. பால் வெள்ளம் உள்ள வந்து மால் வெள்ளம். இன்ன மால் பெருமாள் வெள்ளம், இங்கே வந்து பால் வெள்ளம், தலையில் பனி வெள்ளம், 3 வெள்ளத்தில் இருக்கா. அதனால கடை, அந்த வாசல் கடையை பிடிச்சின்னு நிற்கிறாளாம். இது எங்கேருந்து வந்தது அப்படின்னா, தொண்டரடிப்பொடி ஆழ்வார் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு போகிறார், பெருமாளை பார்க்குறாரு. பெருமாளை பார்த்த உடனே அந்த ரங்கநாதனுடைய அழகுல ஒரு தடவையும் போகும்போது கண்ணில் ஜலம் வருமா, அவருக்கு மனசு உருகிடும், தாரதாரையா ஜலம் கொட்டுமா. இது ஒரு பாசுரம் பண்ணார். அந்த பாசுரத்துல முடிவில் எப்படி தெரியுமா வரும்? நீங்கள்லாம் எப்படி இருக்கு, என்னைய பிடிச்சுக்குங்கோ உலகத்தாரே அப்படின்னு வரும். அதாவது அவரால் ரங்கநாதனை பார்த்து நிற்க முடியல, என்னை வந்து பிடிச்சுக்கோங்க, நான் கீழே விழுந்துட போறேன் அப்படின்னு அவர் பெருமாளை வேண்டிக்கல. பெருமாளை தானே வேண்டிப்போம். பெருமாளே, உன்னை பார்த்தா உன்னோட அழகுல நான் ஒரு தடவையும் வந்து மயங்குறேன்டா, தயவு செஞ்சு என்னை விழாம பார்த்துக்கோ, நான் வந்து அந்த மயக்கத்தில் விழுந்துருவேன் போல இருக்கு அப்படின்னு பெருமாளை தானே வேண்டிப்போம். அப்படி இல்லைன்னா வேற யார்கிட்ட வேண்டுவோம்? ஆழ்வார்கள், ஒரு பெரிய பக்தர்கள், அவள்கிட்ட போய் வேண்டிப்போம். சும்மா போறவாள்கிட்ட வந்து இவர் வேண்டுவார், உலகத்தாரே அப்படின்னு நம்மளை நம்ம சொல்ற மாதிரி. அது ஏன் சொல்றாரு அப்படின்னா, அந்த பாசுர வியாக்கியானத்தில் சொல்லுவார், அது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பெருமாளை பார்த்து தான் அவருக்கு வந்து மயக்கம் வருது. இப்போ பெருமாளையே கூப்பிட்டாருன்னு வச்சுக்கோ, பெருமாள் வந்து இவனை பிடிக்கிறதுக்காக பக்கத்தில் வரும்போது இன்னும் கொஞ்சம் மயக்கம் ஆயிடும். ஏன்னா பெருமாள்னால தான் அவனுக்கு மயக்கம் வந்தது. பெருமாளையே கூப்பிட்டா மயக்கம் இன்னும் ஜாஸ்தியாகும் இல்லையா? சும்மாவது உட்காந்துருப்பார், பெருமாள் வரலன்னா. பெருமாள் வந்தா படுத்துருவார், அப்படியே பொத்துன்னு விழுந்துருவார். அதனால பெருமாளை கூப்பிடல. ஆழ்வாரை கூப்பிட்டான்னு வச்சுக்கோ, அவளும் இந்த மாதிரி மயக்கத்தில் தான் இருப்பான், அவளை கூப்பிட்டாலும் பிரயோஜனம் இல்லை. இந்த நம்மள மாதிரி ஆளுகள் இருக்கா இல்லையா, அதாவது லௌகீகத்தில் ஈடுபாடு உள்ளவா, அவ வந்து அவளை பார்த்து சொல்றாரு, எப்படிதான் உங்களால ரங்கனை பார்த்து கல்லா நிற்க முடியுதே எனக்கு தெரியலையே. இப்படி எங்கேயாவது ஊசி குத்துற மாதிரி இருக்குல்ல, அப்படிதான் குத்துவார். எப்படிதான் உங்களுக்கு ரங்கனை பார்த்து கல் மாதிரி உங்களால் நிற்க முடியுது எனக்கு தெரியலையே, என்னால் முடியலையே. அவனை பார்த்தோன்னே எனக்கு கண்ட ஜலஞ்சலமாக கொட்டுருது, அவனை பார்த்தோன்னே எனக்கு மயக்கம் போட்டு வருது அப்படின்னு சொன்னாராம். பெருமாள் என்ன சொன்னாருக்கு, பக்கத்தில் 2 தூண் இருக்கு, அந்த தூணுக்கு பேர் ஸ்ரீரங்கத்தில் வந்து அந்த தூணுக்கு பேர் திருமண தூண்கள் அப்படின்பா. அந்த தூண்களை பற்றிக்கோ அப்படிம்பாரு. நிற்க முடியலையா அவனை பார்த்து, ரங்கநாதா அவனை பார்த்து என்னால் நிற்க முடியல, கால்லாம் துவண்டு வருது, மனசு உருகுறது, கண்ணில் தார தாரையாக கொட்டுறது. தொண்டரடிப்பொடியாளர் பிடிச்சினாராம் தூணை. அது மாதிரி இங்கே ஆண்டாள் சொல்கிறா, வாசல் கடை பற்றி. அந்த பற்றலை அப்படின்னா கால் நழுவிடும், ஏன்னா கீழே வந்து பால் வெள்ளம், உள்ள வந்து பக்தி வெள்ளம். அந்த மாதிரி கைங்கரியம் பண்ணவா அவளுக்கு பார்த்த உடனே அப்படி மனசு உருகுறது. அதனால நம்மளை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பிடிச்சிக்கோங்க, நீங்கள் தான் கல் மாதிரி இருக்கல அப்படின்னு. அதுக்கு பெருமாள் சொல்கிறார், கல்லே இருக்கு பிடிச்சிக்கோ அப்படின்னு. அது மாதிரி வாசல் கடை பற்றி நிற்கிறா. சினத்தினால் தென்னிலங்கை கோமாரை செற்ற மனதுக்கு இனியான். யாரது?
ஸ்ரீராமன், மனதுக்கு இனியன். இதுவும் வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன். ராமனுக்கு சரியான மொழிபெயர்ப்பு தமிழ்ல பேர் வைக்கணும் அப்படின்னா மனதுக்கு இனியான் தான் வைக்க முடியும். ராமஹா அப்படிங்கிற வார்த்தையோடைய மொழிபெயர்ப்பு மனதுக்கு இனியான். இது லக்ஷ்மணனுடைய பேரை மொழிபெயர்த்துட்டு இங்க வந்து மனதுக்கு இனியான் அப்படின்னு ராமனுக்கு. போன தடவை அந்த பொற்கொடின்னு சொல்லு போன பாசம் அது மாதிரி மனதுக்கு இனியான். தென்னிலங்கை கோமான் அப்படின்னா, தென் அப்படின்னா தமிழ்ல வந்து தெற்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அழகுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. தென் இலங்கை அப்படின்னா தெற்கு பக்கம் இலங்கைன்னு வச்சுக்கலாம், இல்ல அழகான இலங்கைன்னு சொல்லலாம். ஹனுமான் நாங்கள் சுந்தரகாண்டத்தில் போய் இறங்கும் போது அவ்வளவு அழகா இருந்ததா அந்த இலங்கை. அதை பத்தி கம்பன் நிறைய சொல்லுவார். அது அழகான இலங்கை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இந்த அழகான இலங்கை, கோமான் அப்படின்னா அரசன் அர்த்தம். அந்த அழகான லங்கேஸ்வரனை சினத்தினால் ஜெயித்த, கோபத்தால ஜெயித்தாராம். அப்படி வில்லால தானே ஜெயிச்சார், கோபத்தால ஜெயிச்சார். அதுக்கு ஒரு கதை இருக்கு, ஒரு குட்டி கதை. யுத்த காண்டத்துல ராவணன் யுத்தம் நேரடியா ராமன்கிட்ட செய்யற கட்டம் வந்துருத்து. அதுக்கு முன்னால அவன் ஒரு பாதுகாப்பு வச்சிருந்தான். என்னன்னா, இந்த கரையான், புத்துல இருந்து கரையான் எப்படி வரும், அது மாதிரி ஆபத்தான சிச்சுவேஷன்ல ஒரு படை இறக்குவான். அந்த படை வந்து கரையான் வந்து எப்படி இந்த புற்றுல இருந்து இதுல இருந்து ஈசல் வந்தா எப்படி வரும், அது மாதிரி படை வீரர்கள் பத்த 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 பத்தமான வருவாளாம். அது ஒரு விதமான ஒரு போர் முறை. ஏற்கனவே வந்து நார்மலா போர் செஞ்சு அவ வந்து களைச்சிருப்பான். அந்த சமயத்துல திடீர்னு நினைச்சு பாரு, ஒரு லட்சக்கணக்கான பேர் வரிசையா வந்து இறங்கினான்னு வச்சுக்கோ, எப்படி இருக்கும், பயந்துருவாங்க, சோர்வு அடைஞ்சிருவா. அந்த மாதிரி சமயத்துல இப்படி லட்சக்கணக்கான பேர் இறக்குவானா. அப்படி ஒரு டெக்னிக் வச்சிருந்தான். இது வந்து ராவணனும் ராமனும் யுத்தத்துக்கு முதல் நாள் இப்படி இறக்குறான். ராமன் வந்து ஒரே ஆள், தனி ஆள். அதனால தான் அந்த தோல் வந்து தின்தோல் மணிவண்ணா அப்படிம்பார் பெரியாழ்வார். அந்த தோல் வலிமை நம்ம ஒரு பாசத்துல கூட பார்த்தோம். அந்த தோல் வந்து அத்தனை பேரையும் வந்து ஒரே சமயத்துல எதிர்கொள்ள முடியுமா, பெருமாளுடைய அந்த தோல் வலிமை. அத்தனை பேரையும், அந்த லட்சக்கணக்கான பேரையும் தன்னோட அம்பால கன 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 கனன்னு இந்த மாதிரி மணி சத்தம் இருக்கு இல்லையா, இதே மாதிரி கம்பனுடைய ஸ்லோகம் இருக்கும். இதே ராகத்துல கன 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 அந்த மாதிரி வில்ல எடுத்து அந்த லட்சக்கணக்கான வீரர்களையும் அழிச்சிருவான். ஒரே ஆள், ராமபிரான் மட்டும். இது முடிச்சுட்டு அடுத்த நாள் ராவணன் வரான் யுத்தம் பண்றதுக்கு. என்ன பண்ணான்னா, ராமன் வந்து அவனுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் ஜாடா எல்லாத்தையும் அழிச்சு நிராயுத பாணி ஆக்கிட்டான். அவன் வந்து ஆயுதமே இல்லாம நிக்கிறான். யாரு, ராவணன். அப்போ ராமன் ராவணனை பார்த்து சொல்றான், நிராயுத பாணியா நீ நிக்கிற, இப்ப உன் கூட நான் ஆயுதம் எடுத்து சண்டையிட விரும்பல, அதனால இன்று போய் போருக்கு நாளை வா. அதாவது இன்னைக்கு போயிட்டு இப்ப இது எப்படி வந்த நீ, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்த இல்லையா, அது மாதிரி எல்லாத்தையும் தூக்கிட்டு வா, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு வா. நாளைக்கு என்னோட பலம் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். அவன் இப்பவே என்ன செய்ய முடியும், என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சு நிற்கிறான். யாரு, ராவணன். இப்பவே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறான். அவன்கிட்ட போய் இதெல்லாம் திருப்பி எடுத்துட்டு வா, நாளைக்கு என் பலத்தை பாரு, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிறான். ராமன் சொல்றான், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நாளைக்கு பாரு நான் எப்படி வரேன், எப்படி இருக்கேன், சண்டை போடுறேன்னு, நீ இப்ப இதெல்லாம் எடுத்துன்னு போயிடு அப்படிங்கிறான். இவன் மண்டோதரிட்ட போய் சொன்னானா ராவணன், இவன் வில்லால அடிச்சதை விட சொல்லாலதான் என்னை ஜாஸ்தி அடிச்சான் அப்படின்னு சொன்னானா. அதனாலதான் சொல்லுவா, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியான் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஆயுதத்தையும் அழிக்கும் போது ராமன் சொன்னானா, ஆஞ்சநேயரையா தாக்குன நீ, அனுமானையா தாக்குன நீ அப்படின்னு கேட்டுக்கிட்டு வச்சானா. கடைசியில இன்று போய் போருக்கு நாளை வா அப்படின்றார். நம்ம கம்பராயணத்துல வந்து எல்லாரும் இன்று போய் நாளை வான்னு தான் சொல்லுவோம். ஆனா நடுவில் வந்து ராமன் சொன்னது வந்து போருக்குன்னு ஒரு வார்த்தையும் இருக்கும். இன்று போய் போருக்கு நாளை வா அப்படின்னு இருக்கும். இன்று போய் நாளை வான்னு சொல்லல, இன்று போய் போருக்கு நாளை வா. அது லக்ஷ்மணன் அந்த இடத்துலயும் கேட்கிறான் ராமன்ட்ட,
இன்னைக்கு போயிட்டு நாளை வான்னு சொன்னாலே ஓகே தானே, நீ ஏன் இன்று போய் போருக்கு நாளை வான்னு சொல்றே அப்படின்னு லக்ஷ்மணன் கேட்டிருக்கான் ராமன்ட்ட. அப்ப ராமன் சொன்ன பதில் வந்து, சரணாகதி பண்றா இன்னைக்கே பண்ணிக்கலாம், அது பண்ணது தப்பு மன்னிச்சுக்கோ அப்படின்னு நான் சொல்லிட்டான்னா இன்னைக்கே பண்ணிடலாம். போருக்கு வராது அவன் நாளைக்கு தான் வரணும், ஏன்னா இன்னைக்கு டைம் முடிஞ்சு போச்சு, இனிமே போர் பண்ண முடியாது. சரணாகதிக்கு டைம்லாம் கிடையாது, எப்போ என்ன பண்ணலாம், அது இப்பவே பண்ணிக்கலாம். மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டான்னா நான் இப்பவே சரணாகதி கொடுத்துருவேன். போருக்கு வராது நாளைக்கு வா அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, அப்போ திருப்பி லக்ஷ்மணன் கேட்குறான், சரி சரணாகதி பண்ணி இன்னைக்கே மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டான்னா இந்த இலங்கையை அவனுக்கு எப்படி கொடுப்பார்? அதான் இவனுக்கு கொடுத்துட்டு விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டே அப்படின்னு கேட்டானா, கரெக்ட் தானே அது? மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டானா திருப்பி ராவணனுக்கு அந்த இலங்கையை கொடுக்கணும். அப்போ விபீஷணன் என்ன பண்ணுவான்? இமீடியட்டாக சொன்னானா, அதான் அயோத்தி இருக்கே அப்படின்னானா, அதான் அயோத்தி இருக்கே அந்த பட்டாபிஷேகம் நான் அங்கே பண்ணிவிடுவேன் விபீஷணனுக்கு. விபீஷணன் அங்கே உட்கார வச்சுட்டு நம்ம திருப்பி காட்டுக்கு போயிடலாம். எப்படி? ராமன்ட்ட எல்லாத்துக்கும் பதில் இருக்கும், அர்த்தம் இருக்கும். ஆண்டது மாதிரி ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கும். இன்று போய் போருக்கு நாளை வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சானா, அவன் போய் மண்டோதரிட்ட போய் தன்னோட மனைவிட்ட போய் சொல்றான் ராவணன், அவன் வில்லால அடிச்சு கூட தாங்கின்றவன், சொல்லால அடிச்சது என்னால தாங்க முடியல அப்படின்னு சொன்னானா. அதுதான் சொல்றது, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியான் ஸ்ரீராமபிரான் அப்படின்னு அர்த்தம். கடைசி வார்த்தையில வந்து அனைத்து இல்லத்தாரும், அனைத்து இல்லத்தாரும் அப்படிங்கிறது கம்பனுடைய வார்த்தை. அது எப்படின்னா, காட்டுக்கு போறதா முடிவெடுத்து எல்லாத்தையும் அனுமதி வாங்கிட்டு சீத்தை ராமன் காட்டுக்கு போயின்னு இருக்கா, தண்டகாரண்யம் போயின்னு இருக்கா. பின்னால லக்ஷ்மணன் வரான். இவன் 3 பேர் தான் இருக்கா. ஊர்ல இருந்து அயோத்தியில வந்து வந்தவாள்லாம் திரும்பி போயாச்சு. இவன் அந்த தண்டகாரண்யம் போயின்னு இருக்கா உள்ள காட்டு நடுவுல. அப்போ கம்பனோட வார்த்தை வந்து, அனைத்து இல்ல சுற்றத்தாரும் பின் தொடர ராமனும் சீத்தையும் போயிட்டு இருக்காங்கிறான். என்ன அர்த்தம்? அப்போ அனைத்து சுற்றத்தாரும் வர்றது வந்து லக்ஷ்மணன் மட்டும்தான், மிச்சம் எல்லாரும் பின்னால வராங்கிறான். என்ன அர்த்தம்? பின்னால லக்ஷ்மணன் மட்டும்தான் வரான். என்ன அர்த்தம்? இப்போ சுற்றம்னு வச்சுக்கோ, கூட மனைவி இருக்கா, மனைவியை தவிர மித்த சுற்றம்லாம் யாரு? அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா, உறவுகள், நட்பு, இதெல்லாம் தான் அடுத்த சுற்றம். மனைவி கூட இருக்கா. மனைவியை தவிர மித்த சுற்றம் எது? இதெல்லாம் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, அம்மா, அப்பா, நண்பர்கள், மற்ற உறவினர்கள், அது எல்லாம் சேர்ந்த உருவம் லக்ஷ்மணன். இதெல்லாம் சேர்ந்த உருவம். இது வந்து ராமனே வந்து லக்ஷ்மணன் சொல்லியிருக்காரு. அந்த தண்டகாரண்யம் உள்ள போய் ஒரு பர்ணசாலை அமைக்க சொல்றான் ராமன் லக்ஷ்மணன்ட்ட. நம்ம தங்கறதுக்கு ஒரு ஆசிரமம் பண்ணு, இங்க கொஞ்ச நாள் இருப்போம், இங்க கொஞ்ச நாள் தங்கிட்டு அப்புறமா போவோம், இந்த இடம் நல்லா இருக்கு, இங்க ஒரு ஆசிரமம் அமைச்சு கொடு, அப்படி அவ்வளவுதான் சொல்றான். ராமனும் சீத்தையும் பக்கத்துல ஒரு கல்லுல உட்காந்து பேசிட்டு இருக்கா. லக்ஷ்மணன் வந்து பர்ணசாலை அமைக்கிறான். அப்படி இழைச்சு கட்டுறான் அண்ணனுக்கு. அவ்வளோ அழகா தனி வாளுக்குன்னு ஒரு அறை வேற அந்த பர்ணசாலையில. இப்போ இதை வந்து நானும் மண்ணியும் ஏகாந்தமா இருக்கணும், நல்லா அழகா ஒரு ரூம் பண்ணி கொடு அப்படின்னு தம்பிகிட்ட சொல்ல முடியுமா? முடியாது. அண்ணனுடைய மனசை புரிஞ்சுண்டு கைங்கரியம் பண்றான். இதுதான் வந்து நம்ம பகவானுக்கு நம்ம பண்றது வந்து கைங்கரியம் வந்து நமக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்காக பண்ணக்கூடாது, பெருமாளுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு பண்ணணும். அதான் வந்து நம்ம இதுல பார்த்தோம், பெருமாளுடைய பேரை சொல்லிட்டு நாட்காலை நீராடின்னு வரும். நான் குளிச்சுட்டு நம்ம பெருமாள் சேவிக்கிறது வந்து நமக்காக கிடையாது, பெருமாளுக்காக. பெருமாள் நம்மளை பார்க்கும்போது பெருமாளுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கணும். நம்ம போய் பெருமாள் முன்னால நிற்கும் போது மங்களகரமா நிற்கணும் இல்லையா? நம்ம மட்டும் குளிக்காம தலையை வச்சு போட்டு நிற்கக்கூடாது. பெருமாளுக்கு சந்தோஷமாகணும் நம்மளை பார்த்து. கைங்கரியம் வந்து பெருமாள் சந்தோஷத்துக்கு பண்ணணும். அவன் வர்ணசாலை அப்படி அமைச்சு கொடுத்தான் லக்ஷ்மணன். அதை பார்த்து சந்தோஷமாச்சான் ராமனுக்கு. அப்போ ஒரு ஸ்லோகம் வரும் அந்த இதில் வந்து ராமன் சொல்றான் லக்ஷ்மணன்ட்ட, அப்பா இல்லைங்கிறத வந்து தோணவே இல்லை எனக்கு, உனக்கு தோன்றுதா எனக்கு தெரியல, எனக்கு தோணவே இல்லை. அப்பா வந்து உன் ரூபத்தில் பார்க்குறேன் நான், எப்படி எனக்கு சின்ன வயசில் எனக்கு பார்த்து பண்ணாரோ அது மாதிரி நீ பார்த்து பண்ணி கொடுத்துருக்கடா அப்படின்னு லக்ஷ்மணனை பார்த்து சொன்னான். அனைத்து இல்லத்தாரும் அப்படின்பா கம்பன் வந்து லக்ஷ்மணனை சொல்லுவான். எல்லா சுற்றமும்
அப்பா அம்மா அண்ணன் தங்கை தம்பி சுற்றத்தார் உறவினர் நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஒரே பேர் தான் லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் இருந்தால் லக்ஷ்மணனும் ராமனும் பிரிஞ்ச நாட்கள், ராமன் வந்து லக்ஷ்மணன் இல்லாமல் இருந்த நாட்கள் மொத்தமே 3 தான். வாழ்க்கையிலே 3 நாள் தான். ராமன் பிறந்ததுக்கு 2 நாளைக்கு அப்புறம் தான் லக்ஷ்மணன் பிறந்தான். ராமன் இங்கேருந்து வைகுண்டம் போகிறதுக்கு 1 நாளைக்கு முன்னால் கிளம்பிட்டான். ஆனால் ஆதிசேஷன் அங்கே படுக்கையெல்லாம் ரெடியாக இருக்கணும் இல்லையா ராமன் வரும்போது. மொத்தமே ராமனுடைய வாழ்க்கையிலேயே 3 நாள் தான் லக்ஷ்மணன் இல்லாமல் இருந்திருக்கான். அந்த மாதிரி லக்ஷ்மணனோட கைங்கரியம். அதனால தான் லக்ஷ்மணன் வந்து நற்செல்வன் அப்படின்னு சொல்லுவாங்க. நற்செல்வன் தங்காய் அப்படின்னு சொல்கிறது வந்து பெண்களுக்கு வந்து பக்தி ஜாஸ்தி. பக்திஹி அப்படிங்கிற மாதிரி பெண்கள் பக்தி அப்படின்னால அது வந்து பெண்மை, பெண் தன்மை. ஸோ இப்பேற்பட்ட நற்செல்வனுக்கு தங்கையாக இருக்கிறது அவனை விட பக்தி ஜாஸ்தியாக இருக்கும் தங்கைக்கு. அதனால தான் நற்செல்வன் தங்காய் அப்படின்பா. அது மாதிரி ஒரு அருமையான பாசுரம். இதை வந்து ஒரு வார்த்தையை வந்து அனுபவித்து நம்ம ரசிக்கலாம் இந்த பாசுரத்தை. சூப்பர். ஓகே, தேங்க்யூ.